1996ல திமுகவ ஜெயிக்க வச்சது ரஜினி தான் இருக்கான். அதெல்லாம் இல்ல. 1991லேருந்து 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி நல்லா இல்ல. அதனால தான் திமுக ஜெயிச்சது. ஜெயலலிதா ஆட்சி நல்லா இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக ஜெயிக்கிறதில்ல. இது ரஜினி எடுத்து ஏதோ இவரு தான் ஜெயிக்கிறன்ற மாரி சொல்லிக்கிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரஜினிலாம் ஒண்ணும் பண்ணல. திமுக தான் ஜெயிச்சது அப்படின்னு நேத்து வந்து எழுதியிருக்கேன். ஏன்டா, நீ ஓகே. நீ சொல்றபடியே வச்சுக்கிறேன். திமுகவ ஜெயிச்சிருச்சுன்னு வைக்கிறேன். திமுக அதற்கு முன்னாடியும் சரி, அதாவது அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச திமுகவிலிருந்து அன்று வரை, அண்ணா ஆரம்பிச்ச திமுகவிலிருந்து அன்று வரை, அன்றிலிருந்து இன்று ஸ்டாலின் நடத்தக்கூடிய திமுக வரைக்கும், அந்த 96ல வெற்றி பெற்ற மாரி வெற்றி பெற்றதே இல்ல. ஓகே. அதை உன்னால பண்ண முடியல? இவ்வளவு வாய் பேசுறேன்னா, அதை உன்னால பண்ண முடியல? அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அதிமுக, இப்ப எடப்பாடி அவர்கள் நடத்திட்டு இருக்க அதிமுக, அன்னைக்கு 96ல தோத்த மாதிரி தோத்ததே இல்ல. ஜெயலலிதா அவர்களை தோக்கடிச்சோம். அதுக்கப்புறமா அவங்க தோத்ததில்ல, அதுக்கு முன்னாடியும் தோத்ததில்ல. அப்புறம் அதை நாங்க எப்படி பண்ணோம்? அது நீங்க எப்படி பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீங்க அப்படி ஒண்ணும் கிழிக்கலையே. 95ல நீங்க பண்ண சின்ன சேட்டைய, சின்ன 4, 5 சேட்டைங்க தான் உங்கள தோக்கடிச்சு அதிமுக இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை குடுத்துச்சு. அதுலேருந்து ரஜினிகாந்த்ன்றவங்கள தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆர்டரின்படி 96க்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக வந்து ரஜினிகாந்த் பக்கத்திலே வரல. அதான் வரலாறு.